கோவில் விழா கொண்டாடுவதில் இருதரப்பினரிடையே கருத்து வேறுபாடு. சமூக வலைத்தளத்தில் போட்டு விட்டாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள், நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுகிறார்கள் என குற்றஞ்சாட்டி போலீசார் காலில் விழுந்து கதறி அழுத கோவில் நிர்வாகியால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பெரமியம் கிராமத்தில் பஜனை கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு ராமர் திருவுருவ படம் வைத்து குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் பல ஆண்டுகளாக வழிபாடு நடத்தி வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே சங்கத்தை சேர்ந்த அண்ணாதுரை உட்பட 25 குடும்பங்களை சிலர் ஊரை விட்டு தள்ளி வைத்தும் பஜனை கோவில் விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என கட்டுப்பாடுகளையும் விதித்ததாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாதுரை உள்ளிட்டோர் மூலம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. எதிர் மனுதாரரான மற்றொரு குழுவினருக்கும் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் 2 பிரிவுகளாக செயல்படாமல் ஒரே பிரிவாக செயல்பட வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து பஜனை கோவில் விழாவை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆனாலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் கோவில் விழாவில் அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து குற்றஞ்சாட்டிய அண்ணாதுரை தரப்பினர் அங்கு வந்த டிஎஸ்பி தினேஷ்குமாரின் காலில் விழுந்து தொடர்ந்து அவரை ஆறுதல் படுத்திய காவல்துறையினர் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் ஒரு தரப்பினருக்கு உடன்பாடு எட்டாததால் இது குறித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா. ஐயா, நான் 2019 2023 தீர்ப்பு, இப்போ 2024 தீர்ப்பு ஹைகோர்ட் நீதியரசர் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னை ஊர் விட்டு ஒதுக்கி வச்சதுனால அதுக்காக தான் நான் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எனக்கு நீதி கிடைக்கணும், நீதியரசர் போட்ட நீதி எனக்கு கிடைக்கணும்.